வருடம் புத்தாண்டுகள் 2026 கிட்ட வருது. இந்த புத்தாண்டு நம்மளுக்கு எப்படி இருக்கும்? போன வருடம் நம்ம பார்த்தது என்னன்னா, அ கூட்டெழுத்து அதாவது 2025 கூட்டும்போது 9 செவ்வாயினுடைய காரகத்துவம் அதிகமாக இருந்தது. செவ்வாய் முருகர், முருகருடைய பக்தியும் சரி, ஆ ஆக்சிடென்ட் அந்த மாரி விஷயங்கள் அதிகமாக இருந்தது. ஆனால் இந்த வருடம் 2026 இந்த 2026ல் நம்ம கூட்டெழுத்து எத்தனை நம்பராக வருதுன்னா 1 சூரியனுடைய காரகத்துவத்தை பெற்று வருகிறது. அதனால் இங்க தலைமை பொறுப்புகள், அரசியலில் மாற்றங்கள் எல்லாமே ஏற்படும். சூரியன்கிறது கட்டுக்கோப்பு. அதெல்லாம் நம்மளுக்கு அந்த சூரியனை மையமா வச்சு நிறைய செயல்கள் நடைபெறுகிறது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த வருடத்தில் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் எடுக்க போகுது, ஒவ்வொரு ராசினரும் எப்படி மாற்றங்களை சந்திக்க போறீங்க 2026ல் அப்படிங்கிறத இந்த வருட பலனாக 2026 வருட பலன் கூற இருக்கிறேன். நான் ஜெயந்தி ரவி, நாடி ஜோதிடர். மீனராசிக்காரர்களுக்கு 2026 எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னா, மீனராசிக்காரர்களுக்கு எடுத்த உடனே நான் சொல்லுவேன், செமையாக இருக்குதுங்க. நீங்கள் தாங்க வேற லெவல் பண்ண போகிறீங்கங்க. வீடு வாங்க போகிறீங்க. 2 வீடாக அமையலாம், எத்தனை வீடுனாலும் அமையலாம். அப்புறம் வாகனங்கள், நல்ல வாகனங்களும் வாங்குவீங்க. நல்ல வாகன அந்தஸ்து பெறும். நண்பர்களால் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும். நண்பர்களுக்கு அருகில் வீடு அமையக்கூடியதாக இருக்கிறது. மனதளவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, ரொம்ப தைரியமாக இருக்கீங்க. எல்லாமே நான் நியாயமாக செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு தாட் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு பழைய நினைவுகளில் டார்ச்சர் ரொம்ப அதிகமாக இருக்குது. பழைய நினைவுகள்னால் உறவுகளை பற்றிய எண்ணங்கள் அதிகமாக உங்களுக்கு மண்டையில் அப்படியே அடிக்கிற மாதிரி இருக்குது. அதனால் உறவுகளினுடைய பழைய கெட்ட நினைவுகளிலிருந்து முதல்ல வெளியே வந்துடுங்க. அது உங்களை உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடியதாக இருக்குது. அதை மட்டும் நீங்கள் மாற்றிட்டு வந்துட்டீங்கன்னா, உங்கள் மீனராசிக்காரர்கள் இந்த வருடம் உங்களுடைய ஃபைனான்ஸில் சிறந்த வருடமாக இருக்குது. அதேபோல் மனநிலை ரொம்ப தெளிவான மனநிலையில் இருக்கிற மாதிரி இருக்கீங்க. அதேபோல் உங்களுடைய வாக்கு கௌரவமான வாக்காக இருக்கும். எதை எடுத்தாலும் என் கௌரவம் என்னாகும், என்னுடைய என்ன நினைப்பாங்க மற்றவங்க அப்படி சொல்லிட்டு அந்த பூச்சிமான வார்த்தைகள் உங்களிடம் அதிகமாக உதிர்ந்து கொண்டே இருக்கும். அப்புறம் உங்களுடைய முக்கியமாக நான் தொழில் முதன்மையான ஆளாக இருக்கணும், புகழினுடைய அந்தஸ்தையும் நான் பெற்றிருக்கணும், என்னுடைய சொந்தக்காரங்க மத்தியில் நான் இவ்வளோ பெரிய அந்தஸ்தில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த 2026ல் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் உயர்வுகளை நீங்கள் மேம்பட செய்வீர்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் முயற்சிகள் வெற்றி தரும். நீங்கள் என்ன செய்தாலும் வெற்றிக்குள்ள மாதமாக இது அமையும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதனால வெற்றியுடைய முக்கிய பங்கு இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கிறது. அதாவது வெற்றினா என்னன்னா, நீங்கள் பிஸ்னஸ் நான் சொல்லலை, உங்களுடைய பதவி உயர்வு, வேலை சார்ந்த விஷயத்தில் அற்புதமான மாற்றங்கள். சின்ன வேலையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க மீன ராசிக்காரர்கள் வேலையினால் பதவி உயர்வுகளும் மிக அற்புதமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வருடமாக இந்த 2026 நல்லா இருக்குது. 2026 வெளிவட்டம் மட்டும் இல்லாமல் உள்வட்டமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். வெளிவட்டம்ங்கிறது வெளிப்புற தோற்றம், வேலை, அதாவது சமுதாய தொடர்பு, இதெல்லாம் நல்லா ஒரு அந்தஸ்துடன் வாழ்கிறது போல், உள்வட்டம் உறவுகள் நிலையிலும் உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு, மரியாதை எல்லாமே கிடைக்கும். எல்லாமே கூடி இருந்தாலும் உங்கள் எண்ணங்கள் என்ன இருக்குன்னா, பழைய விஷயங்களையே நோக்கி நோக்கி இருப்பதனால் அதனுடைய வழிகளை நிறைய சுமக்கிறதுனால அது ஒன்று உங்களுக்கு கெடுதலாக மாறுகிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா, அதீதமான பயணங்கள் மேற்கொள்வீர்கள். அதிக மருத்துவ செலவுகள் மேற்கொண்டுகிட்டு இருப்பீங்க அப்படிங்கிறது. ஏன் அந்த மருத்துவ செலவுனா, நீங்கள் பழைய விஷயங்கள் நினைவுகளை தோன்றுதல்கள்னால் மருத்துவ செலவு ஏற்படுகிறது. அதை மாற்றிருங்க, உங்களுக்கு எல்லாமே சுமூகமாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். குழந்தைகளால் நன்மை. குழந்தைகள் ஏதோ ஒரு முயற்சி செய்வதற்கு உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. நண்பர்கள் மேலும் உங்களுக்கு தோற்றத்துடன் இருப்பார்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். பெண்கள் உங்களுக்கு நட்பு ரீதியில் நல்ல நண்பர்களாக மாறுவாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சிறு வேலையும் படிப்பில் முக்கியமான பங்கு. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு இந்த வருடம் உங்களுக்கு சிறந்த வருடமாக இருக்கும் அப்படிங்கிறது. கணவன் மனைவி பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் உருவாகும் அப்படிங்கிறதும் எடுத்துக்கொள்ளலாம். அப்புறம் நோய்கள் உங்களுக்கு கண்டிப்பாக மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் உருவாக்கிட்டே தான் இருக்குது. மருந்துகள் கொடுத்து நோய்கள் ரெக்கவர் ஆகக்கூடிய தன்மை இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தந்தை உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்குது. தந்தை வழி குடும்பத்தினால் உங்களுக்கு நன்மை ஏற்படும்.
தந்தை உங்களுக்கு மிக சிறந்த அற்புதமான ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்காங்க. அதே சமயம் உங்களுக்கு வழிகாட்டியாக ஒரு வழிகாட்டி தோன்றுவார்கள். அவங்களுடைய சொல் பேச்சு கேட்டு நீங்க நடப்பீங்க. அப்புறம் இறை நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய தன்மையாக இருக்கிறது. இறைவன் தான் உங்கள் கௌரவத்துக்கும், அந்தஸ்துக்கும் எல்லாத்துக்கும் காரணம்ங்கிற முழுமையான நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்பீங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். லாபம், தொழிலில் லாபம் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். தொழில் லாபம் வெற்றி தரும்ங்கிறத விட அந்த வெற்றியை வந்து உங்களால் முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த லாபத்தை முழுமையாக உங்கள் தலையில் வச்சுக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை தலையில் சுமக்குவதனால இந்த லாபம் உங்களுக்கு பத்தாதுங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வியாபாரத்தில் உள்ளவர்கள் லாபத்தை முழுமையாக அனுபவிக்க முடியாத தன்மையில் இருப்பீங்க அப்படிங்கிறத எடுக்கலாம். விரயம் நிறைய வேஸ்ட் ஆக்குறோமோ அப்படின்னு சொல்லிட்டு எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். நான் ஏன் இவ்வளோ வேஸ்ட் பண்ணுறேன், நான் ஏன் இவ்வளவு பொருட்களை எதுக்காக வேஸ்ட் பண்ணுவீங்க தெரியுமா? வீடை அலங்கரிப்பதற்கும் வாகனத்தை வந்து மாற்றுவதற்கும் இதுக்கு தான் நீங்கள் வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அது நஷ்டம் நினைக்கிறீங்க, அது நஷ்டம் கிடையாது. நன்மை சார்ந்த விஷயமாக தான் இருக்கும். இதை சார்ந்த விஷயத்தில் தான் நீங்கள் ரொம்ப வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. பொதுவாக நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு கைட் பண்ணக்கூடிய தன்மை நம்மளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற முயற்சி நிறைய இருக்கும். நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க தொழிலில் நீங்கள் சொல்கிற வழிகளில் நடத்துவதற்கு நிறைய பேர் இருப்பாங்க. நீங்கள் இந்த வழியில் செல்லுங்க, இப்படி வேலை பார்த்தா நல்லா இருக்கும் அப்படி சொல்லிட்டு மற்றவங்க கைட் பண்ணக்கூடிய வேலையில், மற்றவங்க கைட் பண்ணக்கூடிய நிலையில் நீங்கள் இருப்பீங்க அப்படிங்கிறதுல ஐயம் இல்லை. அதனால் இதெல்லாம் பண்ணுங்கள். ஆனால் பரிகாரம் அப்படிங்கன்னா என்னென்னா, ஹோமகுண்டத்திற்கு உணவு கொடுத்தல். ஹோமகுண்டம் வளர்க்கும் போது அதுக்கு உணவு கொடுக்கறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மன் வழிபாடு, அம்மனுக்கு மீனாட்சி தாயார் வழிபாடை எடுத்துக்கிறது சிறப்பாக இருக்கும். அப்புறம் ஆண்டாளுக்கு மாலை வாங்கி போடுதல். இது வந்து கடன் சார்ந்த பிரச்சனை, உங்களுக்கு கடன் கிடைக்காது இந்த வருடம், ஆனால் கடன் சார்ந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைப்பதற்காக ஆண்டாளுக்கு மாலை வாங்கி போடுதல் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. அதுக்கு பிறகு பொதுவாக நம்ம வந்து என்னென்னா நிறைய ஜீவ சமாதி வழிபாடுகளை எடுக்கும்போது வியாபாரத்தில் வெற்றி கிடைக்கும். இதுதான் 2026 மீனராசிக்காரர்களுக்கு. வளமுடன் வாழுங்கள். நன்றி.